தாம்பரம் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரத்துடன் செய்தார் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், பணிக்கு செல்லக்கூடிய சூழல்ல மழை ஒருபுறம் நீர் தேக்கம், என்ன வகையான சிக்கல் அந்த பகுதியில் நிலவுது? அதாவது சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை மற்றும் இந்த மீனம்பாக்கம் உள்ளிட்ட இந்த ஜிஎஸ்டி சாலை சென்னைக்கு மிக முக்கியமான சாலையாக உள்ளது. அதாவது சென்னையிலிருந்து வெளியே புறநகர் மாவட்டங்களுக்கு செல்பவர்களும் சரி, புறநகர் பகுதியிலிருந்து சென்னையை நோக்கி வருவதும் சரி, எப்போதும் அதிக வாகனங்கள் செல்லும் சாலையாக உள்ளது. இதில் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தான் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுக்கும் காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையை ஒட்டிய இந்த இணைப்பு சாலைகளான சிஎல்சி சாலை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் குறுக்கு சாலைகள் உள்ளது. அங்கு அதிக அளவு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரி நிறுவனங்கள் உள்ளன. இதனால் அங்கு செல்லும் அந்த வாகனங்களும் அவ்வழியே திரும்புவதால் அதன் பின் தொடர்ந்து வரும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதற்காக போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டாலும் ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் வரும்போது இது போல் நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இப்போது காலை அந்த முக்கிய நேரத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக வழக்கமாக சென்னைக்கு பணிக்கு செல்வோர், அதே போல விமான நிலையம் செல்லும் பயணிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக அந்த போக்குவரத்து போலீசார் அங்கு சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.